ஒன்று சேர்ந்து இன்று நாடகம் அரங்கேற்றார். அடியே அகிலாண்டு ஓடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீலா ஸ்ரீ கன்னிமார் தெய்வங்கள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொது மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்று நமக்காக ஓரிரவு சதுநாட்டி வைத்திருக்கிறார்கள். கண்ணம்மா, இன்று வைத்துள்ள நாடகத்தின் பெயர் என்னம்மா? ஓ, என்ன நாடகம் என்ன கேக்குற? அதேதான், தூக்கடி ராணி அமுக்கட ராஜா. ஏய் சனின, அந்த நாடகம் இல்ல, இன்று நாம் நடத்தக்கூடிய நாடகம். ஓ, இதுவா? என்ன கூத்து சொன்னாங்களா? என்ன கூத்தாது? அப்படியே சொல்லிவிட்டான். சொல்லு அந்த கூத்த நீ ஆடலையா வீட்டுல? முன்ன நாள தூக்கிட்டு ஆடல, முந்தா நாள் தூக்கிட்டு ஆடணும். அதே கூத்து. ஏய் சனின, வீட்டுல ஆடினது ஓ, அந்த நாடகம் அல்ல. இந்த கூத்தா? உண்மைதான். பவளக்கோடி கல்யாணமா? நாசமா போனவளே, எல்லாம் நாளைக்கு இப்படியே போயிருவேன். நான் இப்படியே ரோட்ல இப்படியே போய் ரயில் ரோட்டுக்கு வந்து போறேன், அப்படி போயிருவேன். மல்லிகா, விஷ்ணு புராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய எல்லை பிடாரியம்மன் பிறப்பு இல்லையெனில் சண்டை. இந்த நாடகத்தில் நான் யார் எமது பெயர் என்ன, என்னுடைய விருத்தாங்கர்கள் என்ன, அம்மா நான் யார் வீட்டு பாப்பாடு தெரியுமா? யாரு விட்டு போனா எனக்கு என்ன போச்சு? உன் சவுரி நீ நல்லா இருக்காது, நல்லா இருக்காது. இதை நான் எவங்கிட்டனாலையும் போவா அப்படின்னு தூக்கிட்டு போறிய விளக்க மாதிரி வெறி எடுத்து போயிரு பாத்துக்க. ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு தெரியுமா? ஆஹா, போடு. மல்லிகா, ஏண்டி அம்மாவா? ஒரு தேவடிய பையனு கேட்டா மாறுபந்து கேட்டா தேங்காய் கொடுக்குறான். இன்னொரு தேவடிய பையன் தேங்காய் உரிச்சு நார கொடுக்குறான். நெஞ்செல்லாம் உறுத்துது. எவ்வளவு நேரம் வச்சுட்டு இருந்தது? கண்ணம்மா சொல்லம்மா, இப்படி எல்லாம் இருக்க கூடாது. ஒரு பொம்பளை ஏன் இப்படி போட்டுக்கிறான்? அந்த பாப்பா எவ்வளவு அழகா சீலை கட்டிட்டு வந்துக்குது. என்ன பேரு? இது நைட் போட்டா ஈச்சா வேலை நடக்குது. நம்ம ஆளுங்கெல்லாம் பாரு, கோயம்புத்தூர் இருந்து போறாங்க, அப்புறமா மெட்ராஸ் டெல்லிக்கு போறாங்க, ரயில்ல வியாபாரம் செய்யறாங்க, டீ வியாபாரம், சுண்டல் வியாபாரம் செய்யறாங்க. எப்படி வாரத்துக்கு 12-1 மணி ஆகி போயிருது. உறக்கமா இருக்குது. பேனு போட்டுக்கிட்டு பெட்டு மேல படுத்துக்கிட்டு நைட்டி போட்டுட்டு அக்கடான மலர்ந்து படுத்து தூங்கணுமா? நைட்டு 1:30-2 மணிக்கு வருவாங்க, நம்ம தூங்கிறீங்க. இப்படி நைட்டு சிவுக்குன்னு தூக்கிட்டு அதை குஞ்சு மேல ஒரு மொத்தம் கொடுப்பாங்க. அதுக்கு தான் நைட்டி போட்டுக்கிறது. கோழி குஞ்சுக்கா? கோழி குஞ்சுல புண்டை குஞ்சு. வாயில போடு, வாயில போடு. நீ என்ன கேக்குற மாதிரி தேவையா பையன்?
நான் அன்னைக்கு தான் அப்படிதான் படுத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா வந்து சிவக்குன்னு முத்து கொடுத்து வாயிலாம் மூக்கெல்லாம் மச்சிரு போட்டிக்கிச்சு. யாரு கொல்லுகாரா மல்லிகா? ஆமாம்மா. எமது பெயர் என்ன தெரியுமா? என்ன பேரு? அடியை நான் ரத்தின கல்பதக்கி மார்பில தான் ஜொலிக்க பச்சை விடையலை குற்றமில்லாத ரூபி. எமது பேரோ தேவி ருக்மணி. உன் பேர் ருக்குமணியா? என் பேர் சின்னேகா. அடியே ஐயா, அப்படி எமது பேரு ருக்மணியாக இருந்துட்டாலும் நான் எப்படி பிறந்தவன்? எப்படி பிறந்த? என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன? என்ன, நான் ரயில் ரோடு பிரிச்சு கட்டில நான் பிறந்தேன், நீ அங்க பிறந்த? நான் தேவலோக பிண்டமா இல்ல மாநில பிண்டமா? மனுஷனுக்கு காலுக்கெல்லாம் தெய்வத்துக்கு முக்காக்கெல்லாம் இருக்குமா? என்னது? சரி. எப்படி பிறந்த? எப்படி பிறந்த தெரியுமா? சொல்லு. அம்மா எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படி? அம்மா தேவாதி தேவர்கள் தேவர்கள் ஒருபுறமாகவும் சரி அசுரர்கள் மறுபுறமாகவும் திருப்பார்க்கடலை திரட்டி தேவ அமிர்தம் கடைந்தார்கள். சரி அந்த அமிர்தத்திலே நாங்களோ 66 கண்ணீசர்கள் பெண்ணாக பிறந்தோம். சரி உண்மைதான். அந்த தேவமிரத்தில் பிறந்ததனால் எனக்கு ஒரு ருக்மணி என்கின்ற பெயர் வந்தது. சரி உண்மைதான். அப்படி நீ பெரிய ருக்மணி என்று பெயர் பெற்று இருந்துட்டாலும் நீ பெரிய பொண்ணு ஆன பிறகு மாலையிட்ட கணவர் யாரு? அம்மா சைலேன். எனக்கு மழை முடிந்து என் கணவர் யாரென்று தெரியுமா? யாரு? கண்ணம்மா சொல்லமா. கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன் என்பார்கள். கட்டிய கணவரே கண் கண்ட தெய்வமா நினைக்கணும். அப்படி தெய்வமாக வழங்கப்பட்ட என் மன்னவர் யாரென்று தெரியுமா? யாரு? சொல்லவா? ஆகட்டும் ஆகட்டும்.
போட்டு அந்த பிள்ளைங்க கண்ணுல பையன் சாப்பிடுறேன். என்னை மலை முடிந்து என் கணவர் வைகுண்டத்தை பொற்பிடமாக ஆண்டு வரக்கூடிய அந்த சிவந்த கண்ணன் அந்த எம்மருமானை திருமணம் செய்தவர். சரியாகட்டும். உண்மைதான். நீ மட்டும் திருமணம் செஞ்சிட்டியா? ஒன்னும் ஏய், என் அக்கா ஒருத்தி இருக்கிற அரண்மனையில நாங்களும் 8 பட்டஸ்திரிகள். ஓ சரி, 8 பேர். எத்தனையோ பட்டாசு பாக்குற 8 பட்டாசு திரி பாக்கலையா? பட்டாசு திரியிலப்பா 8 பட்டஸ்திரிகள். ஓ 8 பட்டத்திரிங்களா இல்ல பட்டஸ்திரிங்களா? ஓ பட்டஸ்திரிங்க. உண்மைதான். அப்படியாக இருந்துட்டாலும் என் அக்காவாகப்பட்ட பாமாவை உடனடியாக அழைத்து வா. சரி, ஆட்களும் எங்க வீட்டுக்கார்ட்ட நான் போகணும். நீ போ, என்கிட்ட சொல்லிட்டா போற. ஆமா, நீ உங்ககிட்ட சொல்லாம நான் எங்கேயாச்சும் போயிருக்கேனா? சொல்லிதான் போய்க்கிறேன். நீ கூட ஒரு 3/4 மணி நேரம் செஞ்சுதான் சொன்னேன். ஏய் தடியனே, அழைத்து வா. ராவா தன்னுடைய அக்கா பாபாவை அழைக்க